சம்மந்தமே எல்லாரும் சிரிக்கிறாரு. அதான் ஒண்ணு புரியலையே. காரணம் இருக்குது எல்லாமே. என்ன எதற்கு தெரியுமா? என்ன ஒரு மனைவி இப்படியா கேக்குறது? கேட்டுக்கு வாடா சொல்லிட்டாலும் நான் கேட்டுக்கு வந்துருப்பேன். அங்க வந்து கூப்பிட்டாது கேட்டு வாடா கேட்டு வந்துருப்பான நான் கேட்க தப்பு. நான் அப்படியே கேட்டேன். அப்படி கேட்கவில்லை. என்னிடம் பிராணநாயகி உயிர் பாண்டவளே, உயிர் பாண்டவளே, என் உயிரில் பாதி. அதான் சொல்லுவாங்க. அதாவது ஆண் பாதி அது போல இடம் கொடுத்து வச்சுக்கிறேன். அதனால்தான் பிராணநாயகி. நல்ல காலா கருவாடு போட்டு வச்சோம்னா எப்படி இருக்கு தெரியுமா? மொத்தமா சாப்பிடு. நல்ல காளான் இல்லடா. நல்ல காளான் இல்ல,
கருவாடு போட்டு வச்சு முன்னாக்கா கருவாடு போட்டு கரைஞ்சி அப்படியே கோழிக்காரி ஆட்டி இருக்கும் அப்படியே ஏற்கனவே அது சூடு அதுல வேற அதே ஒரு விதமான கரைச்சி இது கருவாடு கிருவாடு போகும் சாப்பிட்டு நீ போய் சாப்பிட்டுக்கியா டேய் மதுவ சந்தோஷமா வந்திருக்கிறாருன்னு இன்னைக்கு என்ன காலம் வந்திருக்குது அப்படி என்ன விஷயம் என்ன தெரியல சொன்னா தெரியும் இவ்வளவு உற்சாகம் அதாவது உங்க அண்ணன் இருக்கிறாரு என் அண்ணன் பெரிய அண்ணன் அவரு ஒரு சவர சத்தியம் செய்தார் நான் சும்மா இருக்க முடியுமா அவரு ஒரு சத்தியம் பண்ணா நான் புதிக்க செய்தேன் அவர் கேட்டதுக்கு நீங்க முடியாது சொல்லிட்டு உற்சாக மகனர் பிரதிக்கலை அப்படியே தெரியுமாடா மொத்தம் ஒரு வேலை செய்யறாங்க ஆமா திருப்பி ஆமா ஒரு வேலை பண்றது தான் அது வேலை செய்தா பிரதிக்கலை என்பது ஒரு அர்த்தம் ஆமா ஆனா செய்ய இப்ப நான் எது பண்ண தெரியுமா எதற்கு டேய், ஏன் கேட்டா கூட நான் செய்யுங்க பண்ண நல்ல வேலை இவளாண்ட இத்தாலி மொழி அண்ணே சுவாமி இந்த நல்ல சேதி இந்த சேதி சொல்லிட்டு போலான்னு சொல்லி ஒரு தாம்பரம் பெற்று செல்லலாம் அப்படி நல்ல எனக்கு அதுதான் வேகமா ஒரு என்னன்னா ஜெயம் போற பெறணும். விஷயம் ஜெயமாகணும் ஆமாடா ஜெயம் பெறணும்டா ஒரு பொண்ணு சொல்லிட்டு பார்த்தா ஆகணும் வீட்டு பெண்ணு சொல்லிட்டு பார்த்தது நல்லது ஆமா அது யார் இடத்துல சொல்லி தாம்பரம் பெற்று ஜெயம் பெறலாம் அப்படியே என்ன சொல்றீங்க ஜெயம் பெற போக உற்சாகமா இருக்கிறாரு ஜெயம் பெற போகணும் தாம்பல குட்டின்னு கேக்குறாரு எல்லாம் வேச வந்த அந்த ரகசியம் தெரியலையே தெரியாம தாம்பல கொடுத்துட முடியுமே அது எப்படி கொடுக்க முடியும் ஏன் சொல்றேன்னு பிறகு வந்து வந்துடக்கூடாது அதனால தான் ஆமா நான் அந்த அயல் வீட்டு சண்டைக்கு இவ்வளவு நேரம் கேட்கிறேன் ஏன் தெரியுமா சொன்ன மாதிரியே சொல்றீங்களே ஏன்னா ஆயில் வீட்டு சட்டை தெரியுமா உங்க ஏய் அது எப்படி வேலை விட்டு சண்டை அந்த அம்மா சொன்னாங்க ஆயில் வீட்டு சட்டை எப்படி அவதி போறாங்களா அதான் சொல்றேன் ஆயுள் விட்டு சண்டைக்கு அவசியம் வர தலையிட்டு அவதி போற போரு இடம் ஊரு ஆடல் மீறிடுறா ஆமா அயல் விட்டு சண்டைலாம் புரியலையே என் ஊர்ல நடந்ததுங்க என் ஊர்ல உங்க ஊர்ல ஒரு மொத்தமான ஒரு பாட்டு இருந்ததுங்க மொத்தமான்ற பாட்டி ஆமா ஊர்ல தெருக்கோடியா தான் இருந்தது கடைசி வீடு கடைசி வீடு ஊர் ஒதுப்புறமாக இருக்கு ஆமா அது யாரு வீடு அது வீடுன்னு பார்த்தா கூரை வீடு தான் ஒரே ஒரு கூரை வீடுதான் கது கிடையாது தட்டி
பெடல் கது தட்டி தான் அது சாத்திட்டு கடல் கதுலாம் அப்ப ஆமா இப்படி சாத்திட்டு போக முடியாதுக்கோ அது கதுதான் சாத்திட்டு போவோம் அன்னாடு என்ன சாப்பிடும் தெரியுமா என்ன சாப்பிடும் கூழு யாரும் இல்லாதனால கூழ் காய்ச்சி குடிக்கிறாங்க கூழு தான் குடிச்சுக்கிட்டு சரி அது நோய் போடாது மொட்டமா கூழு பாவமே அவ்வளவு கஷ்டம் நோய் கிடையாதுங்க அந்த காலத்துல மொட்டமா கூழு தான் குடிச்சுக்கிட்டு அதை ஆக்கி வச்சுட்டு அதை தண்ணியை தராது கொளத்துக்காரிக்கு கோடியா போச்சு கொளத்துக்காரிக்கு போனோம் எடுத்துக்கிட்டு வர போச்சு பாரு அந்த சாமியமா பார்த்து உன்னை போல ஒரு செவல் நாய் ஆமா என்னப்பா இவரு போல ஒரு செவல் நாய் வேலை வெட்டி கிடையாது வேலை வெட்டில சரி எந்த வீடு நோயிலா ஐயோ எந்த வீடு தத்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வீடா பாத்துட்டு வருது எந்த நாய் தெரியுமா எந்த நாய்டா இது போல செவல் நாய் இது போல சரி பாத்துக்கிட்டே அது மாதிரி எந்த வீடு ஏமாறல எந்த வீடு கிடைக்கல கடைசியா அந்த மொத்தமா பாட்டி வீட்டான வந்தது மொத்தமா பாட்டிக்கு வந்து பாக்குது தட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு முத்தி பார்த்தது யாரு கிடையாது எந்த நாய் இந்த மாதிரி செவல் நாய் இந்த மாதிரி செவல் நாய் சரிப்பா பாத்துச்சு ஆட தலையால தட்டிச்சு பாரு தலையால தட்டிச்சு அந்த தட்டி கது கடல் கரு கீழே போச்சு ஆமா உள்ள போச்சு எந்த நாய் இந்த செவல் நாய் இந்த மாதிரி உள்ள போச்சு பாரு அட சுத்தி பாத்துச்சு கூ பாடு பாத்துச்சு ஐயோ என்ன நாய் இந்த செவல் நாய் இதே தானே கூ பாடு பார்த்த உடனே மேல சசி போயிருக்கும் ஆமா தலையால தட்டிச்சு வாய் விட்டுச்சு வை நாக்கு போச்சு பாரு நச்சுக்கிட்டே போகுது அட பாவி நச்சு தக்கத்து யாரு என்ன நாய் இந்த செவல் நாய் நக்கிக்கிட்டே போச்சு பாரு தலை நல்லா உள்ள போச்சு போன உடனே தண்ணி ஏத்தாரு போச்சு பாரு பாட்டி அந்த மொத்தமா பாட்டி வந்துட்டா என்னடா இது காது நல்லா தான் சாத்திட்டு போனோம் கீழே விழுந்து சாய்ந்து போயிருக்குது யாரோ தாத்துக்குது யாரோ உள்ள போயிருக்காங்க ஏதோ ஒரு திருட்டு நாய் உள்ள போயிருக்குது தண்ணி அங்க தொலைவா இறங்கி வச்சது அங்கேயே பெரிய கட்டையா ஏத்துச்சு அந்த பாட்டி இந்த செவல் நாய் உள்ள இருக்குது தெரியாது எத்துச்சு பாரு கட்டை வீட்டு கிட்ட வருது பாரு பாட்டி ஆள் வர சத்தம் கேட்டுச்சு இந்த நாய்க்கு அப்படியே ஆள் வராங்க அப்படி தலையை தூக்குச்சு பாரு தலை வெளியே வரலையா வயிறு நச்சுக்கிட்டே பூச்சு தலை வெளியே வரல தூக்குனாங்க பானையாடு தான் வந்து பானையாடு வந்து கண்ணு தெரியல இப்படி வாத்து எந்த நாய் இந்த செவல் நாய் எந்த நாய் செவல் நாய் கண்ணு தெரியல பானையாடு இது ஒரு செவத்துல போய் தட்டிச்சு பாரு கேத்துல இருக்குது களவாடு ஆட அந்த பாட்டி அட்டி அடிக்குது இந்த செவல் நாய் ஓட அந்த களவாடு மூட்டி அடிக்கும் ரத்த காயம் நல்ல காயமா அந்த பாட்டி அடிக்கும் அப்படியே ரத்த காயமா வந்தது பாரு அத போல செவல் நாய்க்கு அதை போல ஆகி போகுது இந்த நாய் எனக்கு ரத்தம் இருந்தா இந்த மாதிரி சொன்னதுக்கு எப்படி தெரியுமா பூ பாடியே ஒரு திரௌபதியாகவும் அந்த பாட்டியே அந்த பீமனாகவும் களவோடு மாட்டிக்கிட்டு எப்படி ரத்த காய் நடுகாயமா ஓடினாரோ பூ பாடுங்க ஆசைப்பட்டு அத போல கெதியா மாட்டிக்கிட்டு வர கதை சொல்ல தப்பே இல்லை ஒரு அயல் வீட்டு சண்டைக்குன்னு சொன்னேன் ஏதோ ஒரு அயல் வீட்டுல போய் தலையை விட்டு மாட்டிக்கிறேன் தப்பு அது நடுப்புறா எந்த நாயே செவல் நாய் எந்த நாயே கை காட்டுகிற அது நீ வேற எடுக்கு நீ ஒரு எடுப்புனா அது துடுப்பு ரெண்டு பேரும் இல்லைங்க அந்த அயல் வீட்டு சண்டைக்கு எப்படி போய் மாட்டிக்கிறியோ நீதான் எந்த நாயே எந்த நாயே நாய் கதை சொன்னா எந்த நாய்டா கேட்டேன்